மெரினாவில் பனியிலும் வெயிலிலும் இளைஞர்கள் போராடி வரும் நிலையில் ஏசியில் அமர்ந்து நடிகர் சங்கத்தின் போராட்டம் நடத்துவதாக வாலிபர் ஒருவர் கூறியுள்ளார். தென்னிந்திய நடிகர் சங்கத்தினர் வெள்ளியன்று டி நகரில் உள்ள நடிகர் சங்க வளாகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மௌன போராட்டம் நடத்தினர். அப்போது நடிகர் சங்க வளாகத்திற்கு ஆவேசமாக வந்த வாலிபர் ஒருவர் நடிகர்களை சரமாரியாக திட்டினார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மெரினாவில் இரவும் பகலும் பனியிலும் வெயிலிலும் இளைஞர்கள் போராடி வருகின்றனர். ஆனால் ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் ஏசியில் மேக்கப் போட்டுக்கொண்டு ஹாயாக நடிகர்கள் இருக்கிறார்கள் என்றும், தைரியம் இருந்தால் கால்நடையாக மெரினா வந்து இளைஞர்களுடன் போராட்டத்தில் ஈடுபடட்டும் என்றும் தெரிவித்தார். தண்ணி இல்லாமல் சோறு இல்லாமல் ரோட்டில் படுத்து கிடந்துட்டு இருக்கான். இவங்க இங்கே வந்து நைட்லாம் தூங்குவாங்களாம், காலை மேக்கப் போட்டு வந்து உட்காந்து வந்து உண்ணாவிரதம் வாங்கலாம். இது ஹைலைட் பண்ணுவானா, மக்கள் வந்து ரோட்டில் போய் கிடக்கணுமா? எங்க ஒரு கூட்டு முயற்சியாக செய்ய வேண்டிய இந்த விஷயத்த ஒரு திசை திருப்புற மாதிரி நடக்குது. இந்த விஷயம் எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான் என்னோட கோரிக்கை. இங்கேருந்து எல்லா நடிகர்களும் நடிகர் சங்கத்திலேருந்து கிளம்பி மெரினா கடற்கரைக்கு நடந்தே வரணும். வெயிலில் வந்து அங்கே மக்கள் வந்து இளைஞர்கள் இப்போ எதிர்க்கிறாங்கன்னா, இந்த இளைஞர்களோட பணம் வாழ வச்சுச்சவங்கள, இந்த இளைஞர்களால் போஸ்ட் ஓட்டினா இவன் தானே பால் ஊற்றுறான், இவனுங்களை வந்து இவ்வளோ பயப்படுறானுங்கன்னா அங்கே வந்து மக்களோட 2 அடியாக கூட வாங்கிட்டு வாடா நிப்போண்டா தமிழ் காட்டுவோண்டான்னு பேசட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த முடிவை வந்து பார்த்துக்குவோம். இது நடக்கக்கூடாது. கேட்ட மூட்டை என்ன பண்ணுறானுங்க?